நேபாளம் திபெத் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக பனிப்பாறை உடைந்து திபெத் எல்லையில் உள்ள கீரோங் மற்றும் கோசி நதியின் அங்கமான போட்டே கோசி மற்றும் திரிசூலி ஆறுகளில் அசுர வெள்ளத்தில் வெள்ளம் சீறி பாய்ந்தது. 30க்கும் மேற்பட்ட கிராமத்தை வாரி சுருட்டிய இயற்கையின் இந்த கோர தாண்டவத்தால் நேபாளத்தின் வடக்கு எல்லையோர மாவட்டங்களான ரசுவா, நுவாகோட் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. நேபாளத்தில் திரிசூலி ஆற்றுப்பகுதியில் பாலத்தை இரண்டாக உடைத்து வெள்ளம் அடித்துச் செல்லும் திகிலூட்டும் காட்சி வெளியாகியுள்ளது. இதேபோன்று ஆற்றின் குறுக்கே இருந்த மற்றொரு இரும்பு பாலத்தையும் ஆக்ரோஷமாக வெள்ளம் அடித்துச் சென்றது. ரசுவா மாவட்டம் வழியாக பாயும் போடே கோசி பகுதிக்குள் சீறி பாய்ந்த அசுர வெள்ளம் அங்குள்ள வீடுகள், பாலங்கள் மற்றும் வாகனங்களை ஒட்டுமொத்தமாக அடித்துச் செல்லும் கோர காட்சிகள் வெளியாகின. போடே கோசி ஆறு பாய்ந்தோடும் மற்றொரு இடத்திலும் கற்பனைக்கு எட்டாத வகையில் அங்குள்ள வீடுகளையும் கடைகளையும் வாகனங்களையும் வெள்ளம் துவம்சம் செய்தது. நேபாளத்தில் தொடங்கிய நிலச்சரிவு சீனாவின் திபெத் எல்லையில் உள்ள கெய்ரோங் பகுதியை அசுர வேகத்தில் தாக்கியது. மக்கள் தங்களை காத்துக்கொள்ள அலறி அடித்துக் கொண்டு அங்குமிங்கும் ஓடுவதும் அடுத்த சில வினாடிகளிலேயே ஒட்டுமொத்த பாதையையும் சேரும் சகதியும் மூழ்கடிப்பதும் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு பேருந்துகள், கார்கள் அனைத்தும் பொம்மைகளைப் போல வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கோசி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் பெருவெள்ளம் அந்த பிராந்தியத்தில் கடுமையான பாதிப்புகளையும் வழக்கம் போல் ஏற்படுத்திவிட்டது. கண்ணெதிரே பெருக்கெடுத்து வரும் வெள்ளத்தை கண்ட மக்கள் மரண பயத்தில் தலைதெறிக்க ஓடினர். நுவாகோட் உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் ஆற்றங்கரையோர கிராமங்களை சூறையாடின.